இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இங்கே தமிழன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கக்கூடிய பிஜேபி, சிபிஆர் வட இந்தியாவும் அதே தானே சொல்லணும். நாங்கள் ஒரு தமிழரை நிப்பாட்டியிருக்கோம், தமிழ்நாட்டிலிருந்து, கொங்கு பகுதியிலிருந்து, கோவையிலிருந்து, அந்த சமூகத்திலிருந்து ஒரு நபரை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம், அவருக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி தானே ஒட்டுமொத்த வட இந்தியாவிலையும் பிஜேபி ஆதரவு திரட்டணும். ஆனால் அப்படி திரட்டவே இல்லைங்க. எவ்வளோ பெரிய மோசடி தெரியுமா அது? என்னவா சொல்லி இவருக்கு ஓட்டு கேட்குறாங்க தெரியுமா? என்ன சொல்லி ஓட்டு கேட்குறாங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் ஜாட் சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை அறிவித்து ஒட்டுமொத்த ஜாட் சமூகத்தையுமே அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். ஒட்டுமொத்த ஜாட் சமூகத்தின் சார்பாக பிரதமர் மோடிக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா தெரியுமா? பிஜேபியுடைய தேசிய பொதுச் செயலாளர், சாதாரண விஷயம் கிடையாது, தலைவருக்கு அடுத்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளரும் எம்பியாக இருக்கக்கூடிய ராதா மோகன்தாஸ் அகர்வால் என்பவர் இதை சொல்லியிருக்கிறார். ஒரு பதிவாகவே இதை போட்டிருக்கிறார். இவர் ராஜஸ்தானுடைய ஒரு பொறுப்பாளர். அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை, அதுவும் கொங்கு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி இங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு, வட இந்தியாவிலையும் அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணாம வட இந்தியாவில் இவரை ஜாட் சமூகம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஒருத்தர் கேட்டுட்டார் வட இந்தியர், என்னப்பா இவரை போய் ஜாட் சமூகம்ன்ற, இவர் தமிழ்நாட்டுக்காரராச்சே, இவரை போய் ஜாட் சமூகம்னு ஏமாத்த பார்க்குறியா அப்படின்னு சொல்லி இவரிடம் ட்விட்டர்லேயே கேட்க, இவர் உடனே என்ன பதில் கொடுக்குறாரு? ஜாட் சமூகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்த் இந்தியாவில் மட்டும் கிடையாது, தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வரைக்கும் ஜாட் சமூகம் இருக்கிறாங்க. வட இந்திய கலாச்சாரத்தையும் தென்னிந்திய கலாச்சாரத்தையும் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக இந்த ஜாட் சமூகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பதில இந்த பிஜேபியுடைய தேசிய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. இங்க வந்துட்டு தமிழ்நாடு கொங்கு பகுதியில் போயிட்டா அங்க வந்து கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு, வட இந்தியாவுக்கு போனா ஜாட் சமூகம் அப்படின்றது, கேட்டா ரெண்டு சமூகம் ஒண்ணுன்றது. அப்ப அந்த ரெண்டு சமூகம் ஒண்ணுன்னு சொல்வதன் மூலமாக ரெண்டு சமூகத்தையுமே கொச்சப்படுத்துறாங்க. வெறும் தமிழனை வந்து தமிழன் என்று சொல்லவில்லை என்பதும் ஒரு பிரச்சனை, அந்த ரெண்டு சமூகமே ஒண்ணுன்னு சொல்லி அந்த இணைச்சு பேசுவதே ஒரு கொச்சைப்படுத்துறது தானே இந்த பிஜேபி. அப்போ இவங்களுடைய ஓட்டு அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பிரச்சாரம் பண்ணுவாங்கன்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழன் என்று வட இந்தியாவில் இவர்களுக்கு சொல்வதற்கு என்ன தடுக்கிறது? அதற்கான பதிலை இந்த பிஜேபி சொல்லுமா? ஏன் ஜாட் சமூகன்றீங்க? அவர் கொங்கு பகுதியை சேர்ந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னே கேளுங்களேன். நீங்க தமிழன் கூட பிரச்சாரம் பண்ண வேணாம், கொங்கு சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் வந்திருக்காருங்க அப்படின்னு சொல்லலாம்ல. அதை விட்டுட்டு அதை மறைச்சு, தமிழன் என்பதை மறைச்சு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூகத்தை குளிர்விக்க வேண்டும், அவருடைய ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக ஜாட் சமூகன்றீங்களே. இப்போ ராஜஸ்தானை சேர்ந்த அகர்வால் இப்படி சொல்கிறாரு, நாளைக்கு உத்தரப்பிரதேசத்தில் போயிட்டு வேற ஒரு சாதி, அங்கே இருக்கக்கூடிய மேல்மட்ட சாதியை வச்சு சொல்லுவீங்களா? மகாராஷ்டிரா போனால் இன்னொரு சாதியை சொல்லுவீங்களா? குஜராத் போனால் இன்னொரு சாதியை சொல்லுவீங்களா? வடகிழக்கு போனால் இன்னொரு சாதியை சொல்லுவீங்களா? அப்போ எங்கேயுமே நீங்கள் தமிழன் சொல்லி ப்ரெசென்ட் பண்ணவே மாட்டீங்களா? தமிழன் என்று சொல்வதற்கே வெறுப்பு இருந்தால் மட்டும்தாங்க இப்படிலாம் பண்ணுவாங்க.